நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ஹாய் அண்ட் வெல்கம் டு எங்களின் பிருந்தாவனம். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற புது வீடு அப்டேட் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நிறைய பேர் வந்துட்டு காமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்த சில முக்கியமான கொஷின்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவே யுவா வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். அவர் ஆஃபீஸ்க்கே வந்துட்டு இன்னைக்கு 11 o'clock மேலே தான் கிளம்புனாரு. அது வரைக்கும் என் கூட புது வீட்டுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் எடுத்து கொடுத்துட்டு போனார். எல்லாமே உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புது வீட்டோட அப்டேட் என்னன்னு பார்த்தலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு லினல் லெவலில் சென்ட்ரிங் ஒர்க் முடிச்சு கொஞ்சம் பிரிக் ஒர்க் முடிச்சதுமே அது நல்லா காயணும் செட் ஆகணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ வந்து வெளியில் பூச்சி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. மேலே நல்லா காஞ்சு செட் ஆனதுக்கு அப்புறமா தான் பரப்பு காங்கிரீட் போடுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ண முடியும். அது வரைக்கும் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக பூச்சி வேலை பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு பூச்சி வேலை பார்க்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இன்னும் காடி எடுக்கல இல்லையா. அதனால கம்மிங் சண்டே வந்துட்டு நம்ம எல்லாமே பிளான் பண்ணி மண்டே இந்த காடி எடுக்கிற ஒர்க்கை வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இனி என்ன ஒரு 1 or 2 days தான் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் காடி எடுக்கிற ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளேயுமே ஃபுல்லாக பூச்சி பூசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குமே மெயின் காங்கிரீட் போடுறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ திரும்பவும் சென்ட்ரிங் ஒர்க் பண்றவங்களை வந்துட்டு எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை வந்தாச்சு. வென்ஸ்டே வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் கரெக்ட் டைமுக்கு வராங்களான்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது அப்படின்னாலே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸாக தான் நானும் யுவாவும் ஃபீல் பண்றோம் இப்பெல்லாம். ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 months முன்னாடி நானும் யுவாவும் ஆஃபீஸ் போயிருந்தப்போ நாங்கள் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் கேட்டிருந்தோம். அதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்கான எல்லாத்துக்கான ரேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், சிவில் ஒர்க்கான ரேட் வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தோம். அவங்க எங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1.5 months மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த ஷீட்டை வாங்கி பார்க்கும்போது நிறைய அமௌண்ட்டில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நிறைய கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட நாங்கள் ரைஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் கேட்டிருந்த சில முக்கியமான காமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பார்த்துடலாம். நிறைய பேர் வந்துட்டு இபி லைன் பற்றி வந்து காமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எங்களுக்கு என்ன சிச்சுவேஷன், எதனால டிலே ஆகுது அப்படின்றத. இப்போ நீங்க பாக்குறது நம்ம புது வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு. இங்க பக்கத்துல எந்த கரண்ட் கம்பமும் கிடையாது. இப்போ நான் காட்டுற பாருங்க உங்களுக்கு, அதுதான் வந்து கரண்ட் கம்பம். அது வந்து நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. அதுல இருந்து நம்ம வீட்டுக்கு லைன் இழுக்க முடியாது. ஆக்சுவலா நம்ம வாங்கியிருக்கிறது வந்து புது சைட். இந்த சைட் போட்டே கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் அதுக்குள்ளேயுமே கரெக்டான லொக்கேஷன்ல இருக்கிறனாட்டி நிறைய பேர் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் புது வீடா தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து யாராவது ஒருத்தங்க கம்பத்துக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து அதுக்கு பக்கத்துல வீடு கட்டுறவங்க எல்லாருமே வந்து லைன் இழுத்துக்கிட்டாங்க. பட் எங்களுக்கு அப்படி இழுக்க முடியாது. ஏன்னா இந்த கரண்ட் கம்பத்துல இருந்து நம்ம கட்டிட்டு இருக்க வீட்டோட டிஸ்டன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க. இந்த கரண்ட் கம்பத்துல இருந்து இப்ப நம்ம கட்டிட்டு இருக்க புது வீடு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் கம்பத்துக்கும் வீட்டுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால இங்கிருந்து அங்க டைரக்டா லைன் இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் காமெண்ட்ல இ-சேவை மையத்துக்கு போனீங்கன்னா 2-3 daysல வேலை முடிஞ்சிடும்ல சிஸ்டர், ஏன் உங்களுக்கு டிலே ஆகுது எனக்கு புரியலன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இ-சேவை மையத்துக்கு கூட போக வேண்டியது இல்லைங்க. யுவாவே வந்து லேப்ல எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிப்பாரு. அதே மாதிரி தான் நாங்களும் வந்துட்டு இ-சேவை மையத்தில் பண்ண வேண்டிய ஒர்க்கை நாங்களே வந்து பண்ணி அப்ளை பண்ணி பணம் கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட வீடு வந்துட்டு கார்னர் சைட்டு. இதுக்கு வந்து நம்ம இங்கிருந்து 100 அடி தள்ளி தான் வந்து பாயிண்ட் ஆஃப் சப்ளை இருக்கு. அதனால நம்ம போஸ்ட் கம்போ நெட்டி தான் லைன் இழுக்க முடியும். இது நம்மளுக்கே தெரியும். ஸோ யுவா வந்துட்டு ப்ரொசீஜர் படி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே அவரே ஆன்லைன்லேயே பண்ணிட்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த பேப்பரையுமே ஏஇ ஆஃபீஸில் வந்து கொடுத்தாச்சு. அவங்க எப்போவுமே அப்ளிகேஷன் போட்ட ஒரு 5 days ஆகிடும் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் சைட் விசிட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 week அப்புறமா சைட் விசிட்டிங்காக வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு நம்ம சைட்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் சப்ளை வந்து 100 அடி தள்ளி இருக்கிறதால இடையில 2 போஸ்ட் போடணுன்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி எஸ்சி
எஸ்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பி சாங்ஷன் வாங்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதுக்கான ஃபாலோ அப்பில் இருந்தோம். அந்த டைமில் தான் வந்துட்டு அந்த ஏஇ வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாரு. அதுக்கப்புறமா புதுசாக ஒரு ஏஇ வந்திருக்காரு. என்னதான் பழைய ஏஇ கிட்ட வந்துட்டு நம்ம எல்லாமே காமிச்சு அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் கூட எஸ்சி ஆஃபீஸ்க்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் ஏஇ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வேறு ஏஇ வந்திருக்கிறதால இவங்களும் சைட் விசிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்களை கூட்டிகிட்டு வந்து சைட் விசிட் பண்ண வச்சோம். இப்போ இவங்க கிட்ட வந்து ஃபாலோ அப்பில் இருக்கும் அகெயின். பட் இப்போ வந்து எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயாச்சு. இனி வந்து நம்ம போஸ்ட் வந்துட்டு போட போகிறோம். அப்புறம் எப்படி நாங்கள் எவ்வளோ நாள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பவர் சப்ளை வாட்டர் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்க போகும்போதே உங்ககிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓல்டு வீடியோவில். நாங்கள் யார்கிட்ட லேண்ட் வாங்கினோமோ அவங்களே தான் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எனக்கும் யுவாவோட ஃபேமிலிக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டான ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பவர் சப்ளைவோ வாட்டர் சப்ளைவோ அவங்களோடதே யூஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட வீட்டோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க, அது வரைக்கும் எங்களுதே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களதே யூஸ் பண்ணிக்கிறதுனா எப்படி, அவங்க வந்து பவர் சப்ளை வாட்டர் சப்ளைலாம் வச்சுருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம். எதனால் அப்படின்னா, இப்போ நாங்கள் வாங்கியிருக்க சைட் அண்ட் இதை சுற்றி இருக்கிற எல்லா சைட்டுமே இவங்களோடது தான். அண்ட் இவங்ககிட்டயே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஆள் இருக்காங்க அப்படின்றதால நிறைய பேர் இடம் வாங்கிட்டு கையோட அவங்ககிட்டயே வீடும் கட்டிக்கிறாங்க. யாராவது 1-2 பேர் தான் அவங்களே சொந்தமாக கட்டிப்பாங்க. அதனால் இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்மே அதிக பேர் இருக்கிறதால அவங்க எல்லாத்துக்கும் தங்குறதுக்கு இடமா இவங்களே வந்து செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே இந்த சைட்லேயே. அதோட அவங்களுக்கு பவர் சப்ளை வாட்டர் சப்ளை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் இவங்க எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இதை கொடுத்துட்டு ஒர்க் ஃபினிஷிங் ஸ்டேஜில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் கூட நாங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே எங்களுக்கு இபி லைன் வாங்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, நம்ம நேரமோ என்னமோ தெரியல, இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு நம்ம இபி லைன் வந்து வாங்க முடியல. பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி சீக்கிரமாகவே நம்ம வந்து போஸ்ட் போட்டு மோட்டரும் இறக்கிடலாம். நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து போர் போடும்போது போர் குழி மட்டும்தான் எடுத்திருந்திருப்போம், மோட்டர் இறக்கி இருந்திருக்க மாட்டோம். உள்ள வந்து பைப்ஸ் எல்லாமே இறக்கி மேலே டம்மி போட்டு மூடி நல்லா கவர் பண்ணி பத்திரமா வச்சிருக்கோம். இனிமேல் தான் லைன் இழுத்ததுக்கு அப்புறமா மோட்டர் இறக்கணும். அதுக்கப்புறமா காமெண்ட்ல வந்துட்டு லைன் எப்படி வாங்குறது, ப்ரொசீஜர் என்ன, நீங்க எவ்வளோ பே பண்ணினீங்க, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ உங்க சைட்டுக்கு பக்கத்திலே வந்துட்டு போஸ்ட் கம்பெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுலேருந்தே லைன் இழுத்துக்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இ சேவை மையத்துக்கு போய் அப்ளை பண்ணினீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏஇ ஆஃபீஸ்க்கு ரீச் ஆன உடனேயும் ஒரு 1 or 2 டேஸில் அவங்க சைட் விசிட் பண்ணுவாங்க. அவங்க சைட் விசிட் பண்ணும்போது நம்ம ஒயரிங் எல்லாமே பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க சாங்ஷன் லெட்டர் கொடுத்துட்டு பக்கத்து கம்பத்துலேருந்து லைன் எடுத்துக்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நம்மளும் டெம்பரரி லைன் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பில்டிங் அப்ரூவலுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி காமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களோட ஜோனுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 rupees வந்துச்சு, இன்க்ளூடிங் சர்வீஸ் சார்ஜ். இது வந்துட்டு ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இருக்க ஜோனில் வந்துட்டு யுவாவுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டான சர்க்கிள் எல்லாம் இருக்கிறதால எங்களுக்கு இந்த சார்ஜ் வந்திருக்கு. நீங்கள் இருக்க ஜோனில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு பார்த்துட்டு அதை உங்களோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டோட கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் இவங்க பண்ணின அடுத்த பிரச்சனையை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலே அதை நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோம் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு ஹோம் அப்டேட்டில் பார்க்கலாமா?